சிரோட்டி. இது கர்நாடகாவில் ஃபேமஸான ஸ்வீட்டு. திகட்டுற அளவுக்கு ஸ்வீட் இருக்காது, மைல்டான ஸ்வீட்டோட நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இது அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா சூடான பாதாம் பாலோடு சேர்த்து நட்ஸ் எல்லாம் சேர்த்து சர்வ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு ரொம்ப மினிமலான திங்ஸ் போதும். மைதா, பட்டர், சுகர், அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில். உங்களுக்கு பாதாம் பால் வேணும்னா அதுக்கு தேவையான பொருள். இப்போது இதுக்கு நான் 1 கப் மைதா, 1/2 கப் சுகர், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கேன். இப்போது 1 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்து நல்லா பட்டர் எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற அளவுக்கு கலந்து விடுங்க. நீங்கள் ஹோல்ட் பண்ணால் ஹோல்ட் ஆகணும், அந்த அளவுக்கு பட்டர் எல்லா இடத்துலையும் கலந்து விடுங்க. அப்போ மட்டும்தான் உங்களோட கிறிஸ்பாக இருக்கும், இல்லைன்னா ஒரு பூரி மாதிரி உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் தண்ணியை மொத்தமாக ஊற்றாமல் தெளித்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாவு நல்லா டைட்டாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல சப்பாத்தி மாதிரி நைஸாக போடுறதுக்கு வரும். இப்போ தண்ணி தெளித்து பிசைகிறப்போ உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இப்போ மாவு இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும். இதை ஒரு மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இப்போது நம்ம அந்த 3 டேபிள் ஸ்பூனில் மீதி இருக்கு இல்லையா, அந்த பட்டரில் உங்களுக்கு அந்த பட்டர் டைட்டாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இது எனக்கு சரியாக இருந்தது. நல்லா கரைச்சிக்கங்க. இப்போது இது பட்டர் சாஃப்டாக இருக்கிறப்போ ஆனால் மிக்ஸ் ஆகாது, கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வேணும்னா வார்ம் வாட்டரில் கொஞ்சம் வச்சு கலந்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ பிசைஞ்சு வச்சுருந்த மைதா மாவை நீளமாக ரோல் பண்ணிக்கோங்க. நீளமாக ரோல் பண்ணி நம்ம ஸ்லைஸ் பண்ணுறப்போ எல்லாமே ஈவன் சைஸில் கிடைக்கும். இப்போது எனக்கு இதில் 13 ஸ்லைசஸ் கிடச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சின்ன சின்ன பால் ஆக்கி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது எல்லாமே மைதா இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்து டஸ்ட் பண்ணி எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ தின்னான சப்பாத்தி மாதிரி செஞ்சு ஒரு ஓரமாக வச்சிடணும். இப்போ இந்த அளவு தின்னான சப்பாத்தி செஞ்சு சைடில் வச்சுட்டு அடுத்த சப்பாத்தி செய்யுங்க. அடுத்த சப்பாத்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உள்ளதில் அந்த பட்டர் க்ரீம் இருக்குல்ல, அதை நல்லா போட்டுட்டு அது மேலே 2வது செஞ்ச லேயரை அது மேலே வைக்கணும். இப்போ இது எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு இந்த பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் வைங்க. இதே மாதிரி செஞ்ச எல்லா லேயரையும் வரிசையாக 1 by 1 அடுக்கிக்கங்க. இப்போ இது கடைசி லேயர். எடுத்து வச்ச 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் க்ரீம் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். இப்போ இதை ரொம்ப ப்ரெஸ் கொடுக்காமல் இன்னும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பரத்தி விட்டுட்டு ரோல் பண்ணணும். ரோல் பண்ணுறப்போ நல்லா டைட்டாக ரோல் பண்ணணும், அப்போ தான் லேயர்ஸ் பிரியாமல் இருக்கும். ரோல் பண்ணுறப்போ ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம டைட்டாக கேப் இல்லாமல் ரோல் பண்ணிவிட்டு எண்ட்ஸை அப்படி லைட்டாக பிஞ்ச் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரோல் பண்ணி வச்சதில் ஈவனாக ஸ்லைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து பார்க்குறப்போ லேயர்ஸ் ரொம்ப தெரியாது, ஆனால் நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்போ லேயர்ஸ் எல்லாம் நல்லா தெரியும். இப்போ இது மேலே மைதா லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு பரத்தி எடுத்துக்கோங்க. மைதா ரொம்ப டஸ்ட் பண்ண வேண்டாம், அப்புறம் எண்ணெயிலலாம் மைதா ரொம்ப பிரிஞ்சு வரும். இப்போ இதை மீடியம் ஹீட் உள்ள ஆயிலில் போட்டு எடுக்கணும். நம்ம குலாப் ஜாமுன்லாம் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவு ஹீட் உள்ள ஆயிலில் போட்டு ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும்.
ஃப்ரை பண்ணுறப்போ இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் மேலே எடுத்து தெளிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு லேயர் வந்து பிரிஞ்சு வரும். ஃப்ளேம் ஹையில் இருந்தால் இது ப்ரௌன் கலரில் பூரி கலரில் சேஞ்ச் ஆகிரும். ஆனால் உள்ளே வேகாது, உள்ளே வெறும் மாவாக இருக்கும். இது ஒரு பீஸ் வேகிறதுக்கே டைம் எடுக்கும். நீங்கள் கொஞ்சம் பெரிய அளவு பாத்திரம் வச்சிங்கன்னா 2 இல்லைன்னா 3 கூட ஒரே டைமில் போட்டு எடுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு லேயர்ஸ் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் ஒரு 1/2 கப் சுகரில் 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடராக பொடிச்சிட்டு அதை ஜல்லடை மேலே வச்சு மேலே நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுறேன். இப்போது மைல்டான ஸ்வீட் போதுங்கிறவங்க இதை இப்படியே சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் இதை தீபாவளி ஸ்வீட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்வீட்டை இப்படியே பவுடர் சுகர் டஸ்ட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். வீட்டில் சூடாக சாப்பிட்ணும், இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இது வந்து பாதாம் பாலோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாதாம் பால் பண்ணுறதுக்கு நான் ஒரு 10லேருந்து 15 பாதாம் எடுத்து சுடு தண்ணியில் 10 நிமிஷம் அளவு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நீங்கள் தோல் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தோல் வந்துடும். இந்த மாதிரி எல்லா பாதாமில் உள்ள தோலையும் வெளியே எடுத்துருங்க. இப்போது பாதாமில் உள்ள தோலெல்லாம் வெளியே எடுத்தாச்சு. இதை அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு சின்ன ஜாராக எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஒரு கிளாஸ் பாலை சேர்த்துக்கணும். தேவைப்பட்ட 1/2 டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இதில். இப்போது அதுக்கு நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி வேணும்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஆப்ஷனல் தான் குங்குமப்பூ, ஒரு கலருக்காக. இல்லைன்னா இதோட கொஞ்சம் நான் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் வெறும் மஞ்சத்தூள் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. பால் நல்லா பொங்குனதுக்கப்புறம் கூட ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா உங்களுக்கு பாதாம் பால் நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ பால் பொங்குது. நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்னொரு 2 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா நல்லா திக்காகிடும். கொஞ்சம் பாதாம் பால் திக்காக இருந்தால் தான் அந்த ஸ்வீட் மேலே போட்டு சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதோட ஒரு ஸ்வீட்டை எடுத்து வச்சு அது மேலே பாதாம் பால் ஊற்றுங்க. இதை சூடாக சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்லாம். இல்லைன்னா பாதாம் மில்கை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லாக சர்வ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே தேவையான அளவு நட்ஸ் போட்டு சர்வ் பண்ணுங்கள்.